ஹாய் மக்களே, இங்கே பாருங்கள், எங்கள் அம்மா போண்டா சுட்டு தந்திருக்காவ. 4 சன்ரைஸு, ஒரு பால் 20 ரூபா பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். வந்து நம்ம காஃபி போடலாம். ₹20 பால் பாக்கெட்டா? இந்த கிளாஸு ஃபுல்லாக தண்ணி ஊற்றுறேன். ஏன்னா என் மொபா எந்த கிளாஸ் ஃபுல்லாக காப்பி கேட்பான். அதனால் அதில் கொஞ்சம் தண்ணி, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றுவோம். இப்போ வந்து இது இதில் முக்கால்வாசி இது வந்துட்டு நம்ம இனி வந்து காஃபியை போடுவோம். காஃபி எதுக்கு போடுறேன்னா, எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு போண்டா சுட்டுருக்காங்க. அது அவிய மனசு கஷ்டப்படாமல் நம்ம சாப்பிடணும் பற்றியில, அதனால் வந்து காஃபி போடுறேன். இல்லைனா நாங்கள் காஃபி போட்டு குடிக்க மாட்டேன். என் பிள்ளையிலே எங்கள் அம்மா வீட்டிலையே வந்து அவங்க போடுவாங்க காஃபி, அதிலே குடிச்சுக்கிடுவாங்க. அன்றைக்கி சொன்னல மக்களே, 2 பேரும் சண்டை போட்டான்ட்டு அடுத்த நாளே பேசியாச்சு மக்களே. இந்த இவ்வியல்வை வந்து சண்டை போட்டு வந்து பேசாமல் இருந்துட்டு என்னையை சேர்த்து கஷ்டப்படுத்திக்கிட்டு, தாத்தாவும் பாட்டியும் இன்னைக்கு அவிய ஹஸ்பண்டுக்கு அவிய போண்டா சுட்டு கொடுக்காவ, டீயை போட்டு கொடுக்காவ. என்னத்துக்கு நீங்கள் இந்த சண்டையை போடணும்னு கேட்டு நான் ஒரு 2 ஏச்சு போட்டுட்டு வந்திருக்கேன். பாருங்களேன், இப்படி இந்த அளவுக்கு வந்து பாசமாக இருப்பாவ. ஆனால் நம்ம முன்னாடி எலியும் பூனையுமா நடந்துக்கிறது. நம்மளுக்கு சண்டை போடலாம் தெம்பு கிடையாது. நம்ம நல்லா காஃபியை குடிச்சிட்டு சாயங்காலம் வாக்கிங் போக போகிறேன், அவ்வளோதான். தலையெல்லாம் சீவிட்டு தான் வாக்கிங் போனோம். ஒரு ரஸ்னா பாக்கெட்டு ஒருத்தங்க சொன்னாங்க ஐஸ் கட்டி வச்சு நல்லா ஒத்தடம் கொடுக்கணும்னு. இந்த சதையிலேயே குத்திட்டாங்க மக்களே. இந்த புதுசாக போடுறாங்க பார்த்தீங்கன்னா நீடில், அவங்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது நம்ம வெயின் எப்படிலாம் போகுதுன்னு. அதனால் தப்பாக குத்தி சதையிலேயே குத்தி அது வந்து வீக்கம் போட்டது இன்னும் கரையவே மாட்டேங்குது. அதான் சரி, நம்மளும் கொஞ்சம் ஐஸ் ஒத்தடம் கொடுப்போம். இப்போ வந்து குளிச்சுட்டு வந்தனால மருந்து இல்லை. பாருங்களா, அந்த அண்ணன் சொன்ன மாதிரியே நிஜமாக அசிங்கமாக இருக்கு. சரி, உசுரோடு இருக்கேனே, அதே பெருசு. நல்லா ஐஸ் ஒத்தோட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மருந்து போட்டுட்டு வாக்கிங் போகணும். இவ்வளோ நேரம் துணி துவைச்சி காய போட்டேன். இப்போ வந்து எதுக்கு அப்படியே ஒத்தோட முடியும். அந்த நரம்பை பற்றியெல்லாம் எவ்வளோ பெருசு அப்படி மேலே போகுதுன்னு இந்த கையில் பாருங்க. அதே நரம்பு எவ்வளோ குட்டியாக சின்னதாக இருக்குன்னு இங்கே பாருங்க. பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என்ன ஹோம்ஒர்க் பண்ண போறியா? ரொம்ப பண்ணு. கார்த்தி, உனக்கு காப்பி வேணுமா? வா, காஃபி ரெடி. கொண்டா பாருங்க, வடைன்னு நினைக்கிறேன். சாப்பிடு. நான் வந்து இந்த டம்ளரில் எடுத்திருக்கேன், சின்ன டம்ளரு. நான் வந்து இந்த டம்ளரில் எடுத்துருக்கேன், ஒரு போண்டா எடுத்துருக்கேன். வடை மாதிரி போட்டிருக்கா. நான் போடுற காப்பி எனக்கு பிடிக்காது பார்த்துக்கோங்க. அவிய போட்டால் நல்லா இருக்கும். சில இதெல்லாம் நம்மளுக்கு வர மாட்டேங்குது. சக்கரை கம்மியாக இருக்கும். காதில் இப்படி தான் எப்போ நம்ம பேசினா நம்மளே பேசி நம்மளே இது பண்ணிக்கிறோம். அந்த அளவு தான். அவையிலெல்லாம் எதுவுமே பேச மாட்டாவ. பாய் மக்களே, வாக்கிங் போயிட்டு வாரேன். எங்கள் அம்மாவோட ரோஸ் செடி எல்லாம் பூத்து கிடக்குதான் பாருங்க. உங்ககிட்ட காட்ட சொல்கிறவ. ஐயோ, நல்லா டார்க் ரெட்டாக இருக்கு பாருங்க. பாருங்க, ரோஸு எவ்வளோ அழகாக இருக்கு. நாளைக்கு ஸ்கூல் இல்லை, டியூஷன் இருக்கு. காற்று எவ்வளோ அழகாக அடிக்குது.
அப்ப யாரு என்னை கூப்பிடுவா? யாரு கூட வருவா? நீ போயிட்டு நீயே தான் வரணும். அந்த பாய்க்கு வாங்க. என்ன பாய்க்கு? அப்படியே வந்து இப்படி வாங்க என்ன? அந்த போகும்போது இப்படி தான் போகணும், வரும்போது இப்படி தான் வரணும்.